அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோல எந்தெந்த வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தேன். மேலும் எந்தெந்த வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் நுழைவாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. இப்போ மலக்குகள் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? அப்போ இந்த 5 விஷயம் ஆரம்பிங்க. 1. தொழுகை நிறைந்த வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளை கபர் போல ஆக்காதீர்கள். சஹீஹ் அல் முஸ்லிம் 777. 2. குர்ஆன் ஓதப்படும் வீடு. சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். சஹீஹ் அல் முஸ்லிம் 780. 3. சலாம் பரிமாறும் வீடு. சலாம் பரவினால் ரஹ்மத் அதிகரிக்கும். சஹீஹ் முஸ்லிம். 4. ஜிக்ர் நிறைந்த சூழல். அல்லாஹ்வை நினைக்கும் இடத்தில் மலக்குகள் சூழ்வார்கள். சஹீஹ் அல் புகாரி 6408. 5. தூய்மை மற்றும் நல்ல நடத்தை. தூய்மை ஈமானின் ஒரு பகுதி. சஹீஹ் முஸ்லிம் 223. நம்ம வீடு மலக்குகள் தங்கும் வீடா அப்படின்னு கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்த வீடியோல மலக்குகள் நம்ம பெயரை எப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.